உங்களுக்கு மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. பேசிக்காக மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்து அதுலேருந்து லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி நீங்கள் லாஸ் பண்ண அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி தான் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு டாலர் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேட் உங்களுக்கு லாஸில் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க நீங்கள் மார்டிங்கல் 1க்கு போகணும். ஸோ மார்டிங்கல் 1ல் நீங்கள் $2 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு லாஸ் பண்ண அந்த ஒரு ட்ரேடை ரெக்கவர் பண்ணி இந்த ட்ரேடில் நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. ஒருவேளை நீங்கள் மார்டிங்கல் 1ல் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்டிங்கல் 2க்கு போகணும். மார்டிங்கல் 2ல் நம்ம $4 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ண $3 ரெக்கவர் பண்ணி மார்டிங்கல் 2ல் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் மார்டிங்கல் 2லையும் லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்டிங்கல் 3க்கு தான் போய் ஆகணும். மார்டிங்கல் 3ல் நீங்கள் $8 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் ரெக்கவர் பண்ணி உங்களால் இந்த ட்ரேட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். அதாவது நீங்க மார்டிங்கல் 2 வரை கிட்டத்தட்ட $7 வரை லாஸ் பண்ணிருப்பீங்க. மார்டிங்கல் 3ல நீங்க $8 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால இதுக்கு முன்னாடி மார்டிங்கல் 2 வரை லாஸ் பண்ண $7 ரெக்கவர் பண்ணி உங்களால இந்த மார்டிங்கல் 3ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது நீங்க எவ்வளவு லாஸ் பண்றீங்களோ அதுக்கு டபுளா இன்வெஸ்ட் பண்ணி நீங்க லாஸ் பண்ண அமௌண்ட்டையும் ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் பண்றதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றோம். ஓகே, நீங்க ட்ரேட் பண்ணி அதிகப்படியான லாஸஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீ சிக்னல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி, அதாவது நம்ம டெலிகிராம் சேனல்ல மார்டிங்கல் 2, 3 வரை போகணுன்ற அவசியமே இல்லை. உங்களுக்கு அதிகபட்சம் மார்டிங்கல் 1லே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலை யூஸ் பண்ணி உங்களுடைய லாஸஸை ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஒரு மெம்பராக இருக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸஸை ரெக்கவர் பண்ணுங்க, ப்ராஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ.